உண்மையாக நேசித்து மதித்து அதன் பிரகாரம் தன்னுடைய வாழ்வை இந்த உலகத்திலே செவ்வனே கழிப்பதற்கு யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ அனைத்து நல்ல உள்ளம் கொண்ட அடியார்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, அன்பான ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஹுத்துபா பிரசங்கத்தின் தலையங்கமாக மனித குலத்தின் முன்மாதிரி மிக்க தூதர் என்கின்ற தலையங்கத்தின் கீழால் சில முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்பான ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முழு முஸ்லிம் சமூகத்திற்கும் முன்மாதிரி மிக்க ஓர் தலைவர் ஒருவர் இருக்கிறார். தன்னுடைய உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் என்று நானும் நீங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படியான ஓர் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவரிடத்தில் எங்களுக்கு மிக தெளிவான ஏராளமான முன்மாதிரி இருக்கின்றது. இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு முஃமினும் ஒவ்வொரு முஸ்லிமும் மிக தெளிவாக முன்மாதிரி எடுக்க வேண்டிய ஒருவர் இருக்கிறார் என்றால், எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார் என்றால், எங்களுக்கு எல்லா விடயத்திலும் முன்மாதிரியாக திகழ்கிறார் என்றால் அது யார் என்று பார்த்தால் அவர்தான் நாங்கள் இந்த உலகத்தை விட, இந்த சொத்தை விட, எங்களுடைய பிள்ளைகளை விட, எங்களுடைய மனைவியை விட, இந்த ஆடம்பரத்தை விட, எல்லாவற்றையும் விட உயிரிலும் மேலாக நேசிக்கின்றோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற உத்தம தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுக்கு எல்லா விதத்திலும் இந்த உலகத்திற்கு முன்மாதிரி மிக்கவர் என்பதை நாங்கள் மறுக்க முடியாது. நாங்கள் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா அவரை பற்றி குர்ஆனில் மிக தெளிவாக அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறான். எப்படி? லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், உங்களுடைய தூதர் யார்? எங்களுடைய இறுதி தூதர், இறுதி நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது, அழகிய வழிகாட்டி இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். அது மாத்திரம் கிடையாது, லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, வல் யௌமல் ஆகிர் மறுமை நாளை ஏற்றுக்கொண்டு இப்படியாக இருக்கக்கூடியவர்கள், வதக்கரல்லாஹ கஸீரன் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருக்கும் யாரிடம் தெரியுமா முன்மாதிரி இருக்கின்றது? அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முன்மாதிரி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக அடையாளப்படுத்தி விட்டான். அன்பான ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், மறுமை நாளை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடியவர்கள், அல்லாஹ் ஒருவன் இந்த உலகத்திலே என்னையும் உங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறானே, என்னையும் உங்களையும் ஒவ்வொரு வினாப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறானே, நான் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய நல்ல காரியங்களை, நான் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய தீமையான காரியங்களை, இந்த உலகத்திலே நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தோடு, உறவுகளோடு, என்னுடைய இபாதத்தோடு, என்னுடைய வணக்கங்களோடு நான் இந்த உலகத்திலே எப்படி பயணிக்கின்றேன் என்பதை எல்லா விடயத்தையும் இந்த உலகத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறானே, அந்த ரப்புல் ஆலமீன் சொன்ன விடயம்தான் என்ன? என்னை ஏற்றுக்கொண்டு, மறுமையை ஏற்றுக்கொண்டு, வதக்கரல்லாஹ கஸீரன் அல்லாஹ்வை அதிகமாக நினைக்கக்கூடியவர்கள், இவர்கள் யாரிடம் முன்மாதிரியை பெற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். யாரிடம் தெரியுமா? லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த தூதர் யாரப்பா? இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? இவரிடம் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான்.
அப்ப எங்களுக்கு சந்தேகம் கிடையாது, எங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது, எங்களுக்கு இரண்டாவது கருத்து இருக்கக்கூடாது, எங்களுக்கு முரண்பாடு இருக்கக்கூடாது. எப்படி எல்லா விடயத்திலும் தூதர் முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்லிட்டானே, அப்படி இருக்கும்போது ஏன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நானும் நீங்களும் யார் அப்ப முன்மாதிரியாக எடுக்கிறோம்? யார் இந்த உலகத்திலே ஒரு ரோல் மாடலாக எடுக்கிறோம்? எங்களுக்கு இந்த உலகத்திலே ஒரு வழிகாட்டியாக யார் இருக்கிறது என்று நானும் நீங்களும் யோசிக்க வேண்டியுமா இல்லையா? இன்று குடும்பவியலை பார்த்தால் எல்லா விடயமும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இபாதத்தை பார்த்தால் கேள்விக்குறியாக இருக்கிறது. பொருளாதாரத்தை பார்த்தால் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஹராத்தை பார்த்தால் அந்த ஹராத்தோடு தன்னுடைய வாழ்வை இணைத்ததாகவும் தொடர்பு படுத்தியதாகவும் இருக்கின்றோம். இதிலும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அது மாத்திரமா, ஹலாலோடு தொடர்பாக இருக்கின்றோமா என்று பார்த்தால் அதுவும் இன்று கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இப்படி எங்களுடைய தூதர் சொல்லித்தந்த, காட்டித்தந்த, பாடம் கற்பித்த, சஹாபாக்களுக்கு இப்படி செய்யுங்கள் என்று வாழ்ந்து காட்டிய அந்த தூதர் ஒரு உத்தம தூதர். அவர்தான் எங்களுக்கு வழிகாட்டி. அவர் சொன்ன, அவர் காட்டிய எல்லா விடயங்களையும் மறந்து மறுத்தவர்களாக நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எந்த அளவுக்கு எங்களுடைய இறை நம்பிக்கை குறைந்து விட்டது, எந்த அளவுக்கு எங்களுடைய இபாதத் குறைந்து விட்டது, எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கை குறைந்து விட்டது, எந்த அளவுக்கு மறுமையின் மீது கொண்ட பயம், மறுமையின் மீது கொண்ட நம்பிக்கை குறைந்து விட்டது. அந்த சுவர்க்கத்தை மறந்து, அந்த நரகத்தை மறந்து, அந்த நரகத்திலே இருக்கின்ற வேதனையை மறந்து, அந்த நரகத்திலே இருக்கின்ற கொடூரத்தை மறந்து, இப்படி எல்லா விடயத்தையும் மறந்து மறந்து இறுதியாக நான் ஒரு முஸ்லிம் என்கின்ற அந்த உயரிய கோட்பாட்டை மறந்து மறுத்து உதறி தள்ளியவர்களாகத்தானே இன்று வரைக்கும் நானும் நீங்களும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தால் உண்மையாக அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரம் கிடையாது. அல்லாஹ் இன்னும் பேசுகிறான். யாரை பற்றி? இந்த தூதரை பற்றி, இந்த ரசூலை பற்றி அல்லாஹ் இன்னும் பேசிக்கொண்டே போகிறான். எப்படி தெரியுமா? அன்பான ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவுல பேசுகிறான். எப்படி? லகத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்கள்கிட்ட இருந்து ஒரு தூதர் உங்களுக்கு வந்திருக்கிறார். அல்லாஹ் எப்படி சொல்றான்? உங்கள்கிட்ட இருந்தே ஒரு தூதரை உங்களுக்கு நாங்க அனுப்பி வைத்திருக்கிறோம். இந்த தூதர் யாரப்பா? இந்த உலகத்திற்கு வந்த இந்த முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு? எப்படிப்பட்டவர்? ஆரம்ப பருவத்திலே இருந்து, சின்ன பருவத்திலே இருந்து, சிறு வயதில இருந்து, வாப்பாவை இழந்து, உம்மாவை இழந்து, குடும்பத்தால கஷ்டம், உறவுகளால கஷ்டம், அல்லாஹ்ட சோதனை ஒரு பக்கம், குறைசி காபிர்கள்ற சோதனை ஒரு பக்கம், இப்படி எல்லா துன்பத்தையும், எல்லா துயரத்தையும், எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்த ஒரு தூதர் தான் எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்ப அப்படியான ஒரு தூதர், அந்த தூதரை அல்லாஹ் எங்கள்கிட்ட இருந்து எங்கட சமூகத்திற்கு அனுப்புறான். வேற எங்க இருந்தும் அல்லாஹ் எடுக்க இல்லை. எங்கட இந்த இறுதி சமூகத்தில இருந்து, இறுதி சமூகத்தில இருந்து இந்த தூதரை அல்லாஹ் எடுத்து எங்களுக்கு அனுப்புறான். அனுப்பிவிட்டு அல்லாஹு தஆலா என்ன தெரியுமா சொல்லுகிறான்? அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். அல்லாஹ் சொல்றான். எப்படி? இந்த தலைவருடைய பண்பு என்ன தெரியுமா? இந்த ரசூலுடைய பண்பு என்ன தெரியுமா? இந்த மக்கள் கஷ்டப்படுவத ரசூலுல்லாஹ் விரும்ப மாட்டாங்க. மக்கள் கஷ்டப்படுறத, ரசூலுல்லாஹ் சமூகம் சிரமப்படுவத, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டம் கஷ்டத்தையும் சிரமத்தையும் ஏற்றுக்கொள்வத ரசூலுல்லாஹ் விரும்ப மாட்டாங்க. இதுதான் ஒரு உண்மையான தலைவர். இவங்க கஷ்டப்படுறத, இவங்க சிரமப்படுறத ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படியான ஒரு தூதர் தான் எங்கட தூதர். அது மாத்திரமல்ல, ஹரிசுன் அலைக்கும், அல்லாஹ் எப்படி காட்டுகிறான் தெரியுமா? இவங்கட சமூகம், இந்த நபியுடைய சமூகம்
நல்ல பண்பாடோட, நல்ல பழக்கத்தோட, நல்ல இபாதத்தோட, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விரும்பி இந்த சமூகம் இருக்கணும் என்று ரசூலுல்லாஹ் ஆர்வம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் விரும்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்படித்தானே எங்கட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு விடயத்திலும் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. அப்ப இத்தான் ஒரு தலைவருடைய பண்பு என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு மிக தெளிவாக அடையாளப்படுத்தி காட்டுறான். அன்பான ஈமானிய உறவுகளே, அது மாத்திரம் கிடையாது. அல்லாஹ் பேசுகிறான் சூரத்துல் அஹ்ஸாப்ல. எப்படி? யா அய்யுஹன் நபியு, நபியை பற்றி பேசுகிறான். எங்கட தூதரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். எப்படி? இன்னா அர்சல்னாக, உங்களிடம் நாங்கள் அனுப்பி வைத்தோம் தூதராக, இறை தூதராக அனுப்பி வைத்தோம். யார? எங்கட தூதர், எங்கட இறை தூதர், எங்கட நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு நபியாக, இறை தூதராக இந்த சமூகத்திற்கு அனுப்பி வைத்தான். எப்படிப்பட்டவர்? சாஹிதன், சாட்சி சொல்லக்கூடியவர்களாக, வபசீரம் வநதீரா, நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும், தீமை செய்யக்கூடியவர்களுக்கு, பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு, அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு, வரம்பு மீறக்கூடியவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும், வதாஇஅன் இலல்லாஹி பிஇذனிஹி, அல்லாஹ்வுடைய அனுமதியோட, அல்லாஹ்வுடைய நாட்டத்தோட அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய தாவத்துடைய அழைப்பு பணியையும் செய்யக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்கிறாங்க. அது மாத்திரமா? வசிராஜம் முனீரா, ஒளி விளக்கு, ஒளி வீசக்கூடிய ஒரு ஒளி விளக்காகவும் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்திலே இருந்திருக்கிறாங்க என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக அடையாளப்படுத்திட்டான். அன்பான ஈமானிய உறவுகளே, கொஞ்சம் நாங்க உற்று கவனிக்கணும். என்ன? இந்த வாசகத்துல அல்லாஹ் 5 விடயத்தை சொல்றான். ரசூலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பணி, அவங்க இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம், என்னத்துக்கு வந்தாங்க என்பதை அல்லாஹ் இந்த இடத்துல மிக தெளிவாக அடையாளப்படுத்துறான். எப்படி? முதலாவது சாஹிதன், சாட்சி சொல்லக்கூடியவரா, வபசீரன், நன்மாராயம் செய்யக்கூடியவர்களாக, வநதீரன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக, வதாஇஅன் இலல்லாஹி பிஇذனிஹி, அல்லாஹ்வுடைய அனுமதியுடன் தாவத்துடைய பணி, அழைப்பு படி, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க, இபாதத்தை செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, ஹராத்தை விடுங்க, ஹலால எடுத்துக்கொள்ளுங்க, உறவுகளோடு சேர்ந்து நடங்க, அநியாயம் செய்யாதீங்க, பொய் சொல்லாதீங்க, களவெடுக்காதீங்க. இப்படி அல்லாஹ்வுடைய தாவத்துடைய பணியை ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் எடுத்து இந்த சமூகத்திற்காக செய்தார்கள் அல்லவா? வசிராஜம் முனீரா, ஒளி வீசக்கூடிய ஒரு ஒளி விளக்காக, பிரகாசமான ஒரு ஒளி விளக்காக நபி இந்த உலகத்தில் இருந்தார்கள் அல்லவா? இப்படியான பண்போடு, இப்படியான பழக்கத்தோடு இந்த சமூகத்திலே வாழ்ந்து காட்டியவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அன்பான ஈமானிய உறவுகளே, அப்ப அப்படிப்பட்ட தூதர் காட்டி தந்த ஒவ்வொரு வழிகாட்டலையும் நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்றால், அப்ப நாங்க யோசிக்கணும். என்ன? ரசூலுல்லாஹ்வை நான் உயிரிலும் மேலாக நேசிக்கிறேன். எந்த உம்மாவை விட, எந்த வாப்பாவை விட, எந்த குடும்பத்தை விட, இந்த சொத்தை விட, இந்த உலகத்தை விட எப்ப நாங்க ரசூலை நேசிக்கிறோமோ அப்பதான் அவன் உண்மையான மூமின், உண்மையான இறை விசுவாசி. இது நபிகளாரின் ஹதீஸ், நபிகளாரின் பொன்மொழி, நபிகளாரின் வார்த்தை. அப்ப இந்த வார்த்தையை நாங்க மீறி இந்த உலகத்தை நேசித்து, இந்த உறவை நேசித்து, இந்த சொத்தை நேசித்து, இந்த பணத்தை நேசித்து இதெல்லாம் நேசிக்க கூடாது என்று யாரும் சொல்ல இல்லை. இதெல்லாம் நேசிப்பது, விரும்புவது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்வது என்பது கூடாது என்று சொல்வது கிடையாது. இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு, இதையெல்லாம் விரும்பி, இந்த இபாதத்தை மறந்து, அல்லாஹ்வை மறந்து சம்பாதிக்கிற பணம் ஹராமா ஹலாலா என்று தெரியாது, சம்பாதிப்போம். என்ற உசுறு போற வரைக்கும் சம்பாதிப்போம், என்ற உசுறு போற வரைக்கும் சம்பாதிப்போம், தேடுவோம், உழைப்போம். அடுத்தவண்ட காணியா பரவாயில்ல, சேப்போம். என்ற பிள்ளைக்கு தேவை, அடுத்தவண்ட வீடா, அடுத்தவண்ட ஒரு பாகமா தேவையில்லை, தேடுவோம், எல்லாத்தையும் எடுப்போம். ஏன்? எந்த பிள்ளை, எந்த குடும்பம் நல்லா வரணும் என்று யோசித்து மறுமையை மறந்துட்டோம் அல்லவா? அல்லாஹ்வை மறந்துட்டோம் அல்லவா? ரசூலை மறந்துட்டோம் அல்லவா? இத்தானப்பா எங்க விஷயம்.
இத்தனைங்க விஷயம். அப்ப ரசூலுல்லாஹ் காட்டிய முன்மாதிரி எங்க? ரசூலுல்லாஹ் காட்டிய மன்னரை வாழ்க்கை எங்க? ரசூலுல்லாஹ் காட்டிய சுவர்க்கத்தின் பயணம் எங்க? ரசூலுல்லாஹ் காட்டிய அந்த மறுமையின் பயணம் எங்க? இதெல்லாத்தையும் மறந்து இந்த உலக மோகத்துல நானும் நீங்களும் தெரிகிறோம் அல்லவா? அப்ப இத்தான ரசூலுல்லாஹ் முன்மாதிரி. அப்ப ரசூலுல்லாஹ் முன்மாதிரி எது? ரசூலுல்லாஹ் வழிகாட்டல் எது என்பதை நானும் நீங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பான ஈமானிய உறவுகளே. அது மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்திலே இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்ன? வெள்ளையன் கருப்பையன் என்கின்ற ஒரு பாகுபாடு இன்று வரைக்கும் நவீன யுகத்திலும் புரட்சியிலும் பிரபல்யம் அடைந்த நாடுகளிலும் கூட இந்த கருப்பன் வெள்ளையன் என்கின்ற பாகுபாடு இருக்கிறது. அமெரிக்காவில் கூட இன்று வரைக்கும் வெள்ளையர்களுக்கென்று வேறையாக யூனிவர்சிட்டி, கருப்பாக்களுக்கென்று வேறையாக யூனிவர்சிட்டி, இப்படி இன்று வரைக்கும் என்ன செய்யப்படுகிறது? அந்த அமெரிக்கா போன்ற பிரபல்யம் அடைந்த நாடுகளிலும் இருக்கிறது என்றால், ஆனால் இந்த கருப்பு இனத்தையும் வெள்ளை இனத்தையும் பிரித்து பார்க்காமல் இரண்டுமே அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று காட்டிய ஒரு உத்தம தலைவர் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு உத்தம தலைவர் யாரு? ரசூலுல்லாஹ். ஒரு உத்தம வழிகாட்டி யாரு? ரசூலுல்லாஹ். மனித பண்போடு வாழ்ந்தவர் யாரு? ரசூலுல்லாஹ். இனங்களை பிரிக்க மாட்டாரு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? இனத்தை பிரிக்காம, நிறத்தை பிரிக்காம வாழ்ந்த ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவர்? ரசூலுல்லாஹ் சிவந்த தோற்றமுடையவர், வெள்ளை நிறம் கொண்ட ரசூலுல்லாஹ் வெள்ளை நிறம். ரசூலுல்லாஹ் கருப்பு இல்ல, ரசூலுல்லாஹ் பொது நிறம் இல்ல, ரசூலுல்லாஹ் சிவந்த தோற்றமுடையவர். ஹதீஸை புரட்டி பார்க்கலாம். இவரு இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கருப்பு நிறத்திற்கு வேறையாக வெள்ளை நிறத்திற்கு வேறையாக பாகுபாடு காட்ட இல்லை. ரெண்டையும் சேர்த்து எல்லாம் மனித இனம் என்று போராடியவர் தான் ரசூலுல்லாஹ். ஆனா நாங்க பார்க்கலாம், இந்த கருப்பு இனத்தவர்களை ஒதுக்காதீங்க, கருப்பு இனத்தவர்களை வெறுக்காதீங்க என்று இன்று இந்த உலகத்தில பாகுபாடு காட்டி புரட்சி செய்தவர் எங்களுக்கு தெரியும், நெல்சன் மண்டேலா. இவரு பாகுபாடு காட்டாதீங்க, கருப்பு இனத்தை பிரிக்காதீங்க என்று புரட்சி செய்தாரு, ஆர்ப்பாட்டம் செய்தாரு, இறுதியாக வெற்றி அடைந்தாரு. ஆனா அவர் ஒரு கருப்பினத்தவர். இங்க ரசூலுல்லாஹ் அப்படி இல்ல. ரசூலுல்லாஹ் உயர்ந்த கோத்திரம், சிவப்பு நிறம், வெள்ளை நிறம். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் கூட நான் வெள்ளையன், கருப்ப வேறையாக்கு, வெள்ளைய வேறையாக்கு என்று ரசூலுல்லாஹ் காட்ட இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி? மிக தெளிவாக பார்க்கலாம். எங்க தெரியுமா? நீக்ரோ அடிமை. ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்த ரெண்டு சஹாபாக்கள் முக்கியமானவங்க. யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும். யார் இவங்க? ரெண்டு பேரும் நீக்ரோ அடிமை, கண்ணும் கருப்பு, அந்த அளவுக்கு கருப்பு. அடிமையில இருந்த அந்த ரெண்டு பேரையும் ரசூலுல்லாஹ் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? ஃபத்ஹு மக்கா வெற்றியின் போது 10,000 தோழர்களோடு ரசூலுல்லாஹ் மக்காவை வெற்றி கொள்றாங்க, சிலைகளை உடைத்து வீசுறாங்க. அந்த ஃபத்ஹு மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால ரசூலுல்லாஹ் ரெண்டு மனிதரை தேடுறாங்க. யார் அந்த ரெண்டு மனிதரும்? முதலாவது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இரண்டாவது உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இவங்க ரெண்டு பேரையும் ரசூலுல்லாஹ் தேடுறாங்க. என்னத்துக்கு தேடுறாங்க? இந்த ரெண்டு பேரும் சிவந்த தோற்றமுடையவரா, உயர்ந்த கோத்திரமுடையவரா, செல்வந்தர்களா, பணத்தால் உயர்ந்தவர்களா? இல்ல, அடிமைப்பட்டவர்கள். நீக்ரோ அடிமை. கடைசி கட்டம் ரசூலுல்லாஹ் ஒதுக்கையிலே எங்க கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் நிப்பாட்டினாங்க? ஃபத்ஹு மக்கா வெற்றியின் போது பாங்கு சொல்லுங்க பிலாலை என்று ரசூலுல்லாஹ் முஅத்தினாக பிலாலை நியமித்தாங்களா இல்லையா? ரலியல்லாஹு அன்ஹு. பாருங்க அன்பான ஈமானிய உறவுகளே, ஒரு தலைவருக்கு, ஒரு வழிகாட்டிக்கு, ஒரு முன்மாதிரிக்கு இந்த சமூகத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பை எல்லாம் மீறி
இன்று சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் இவங்க ரசூலுல்லாஹ் தலைமைத்துவத்திற்கும் ரசூலுல்லாஹ் வழிகாட்டிற்கும் ரசூலுல்லாஹ் முன்மாதிரிக்கும் ஏற்ற ஆக்கலா? சரி, இப்படியான தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க நான் ரசூலுல்லாஹ் வழிகாட்டல் எப்படியோ அப்படித்தான் என்ற தலைமைத்துவ பயிற்சி இருக்கும், என்னுடைய தலைமைத்துவ வழிகாட்டல் இருக்கும், என்னுடைய பண்பாடு இருக்கும்டா. அப்ப ஏன் கருப்பு நிறத்தாக்கல, வெள்ளை நிறத்தாக்கல? நாங்க பேசுறோம், ஒதுக்குறோம், விரட்டுறோம். இதெல்லாம் கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே கருப்பு நிறமாக இருக்கலாம், சிவப்பு நிறமாக இருக்கலாம், வெள்ளை நிறமாக இருக்கலாம், எந்த நிறமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ் எல்லா மண்ணிலிருந்தும் எடுத்து இந்த மனித சமூகத்தை படைத்திருக்கிறான். அல்லாஹ் படைத்த படைப்பை இந்த உலகத்திலே பாகுபாடு காட்டி குறை சொல்லி ஒதுக்கக்கூடியவர்கள் உண்மையாக சத்தியமாக அல்லாஹ்வின் தூதரை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. இப்படி பேசுகிறாய், இப்படி சொல்லுகிறாய் என்றால் உன்னுடைய தூதர் காட்டிய வழிகாட்டல் எங்க? ரசூலுல்லாஹ் ஒதுக்கினாங்களா? ரசூலுல்லாஹ் பிரித்தாங்களா? ரசூலுல்லாஹ் பாகுபாடு காட்டினாங்களா? இல்லையே. அன்பான ஈமானிய உறவுகளே, இந்த விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொண்டு வர வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத். அன்பான ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரம் கிடையாது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் அதிகமான விடயங்களை இந்த மனித சமூகத்திற்காக வேண்டி, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக வேண்டி உதாரணம் காட்டியிருக்கிறார்கள். எப்படி என்றால், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக. எப்படி? ஒரு முஃமினை ரசூலுல்லாஹ் ஒரு மரத்திற்கு ஒப்பு காட்டுகிறார்கள், உதாரணம் காட்டுகிறார்கள். அந்த மரம் பசுமையான ஒரு மரம், அந்த மரம் பசுமையான மரம், அதனுடைய இலைகளோ மிகவும் கம்பீரமான முறையில் இருக்கும், ஒன்றோடு ஒன்று உரசாது, அதர இலை ஒன்றோடு ஒன்று உரசாது. அப்ப இந்த மரம் என்னவென்று அறிவிக்கக்கூடிய இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியும். அவர் அறிவிப்பிலே சொல்றாரு, எனக்கு தெரியும், ஆனா எனக்கு அப்ப சின்ன வயசு, அதால நான் அந்த சபையில சொல்லாம அமைதியா இருந்துட்டேன். அப்ப சஹாபா தோழர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அப்படி அது என்ன மரம் யா ரசூலுல்லாஹ்? அத்தான் அந்த ஈத்தம் மரம் என்று ரசூலுல்லாஹ் உதாரணம் காட்டுறாங்க. ஏண்டா அதனுடைய மரம் என்பது மிக கம்பீரமான முறையில் இருக்கும், அதனுடைய இலை என்பது மிக பசுமையானதாக இருக்கும், அதனுடைய இலை ஒன்றோடு ஒன்று உரசாது, ஒன்றோடு ஒன்று உரசாது. அப்ப இத்தான் இந்த மூமினுடைய பண்பு. எப்படி இருக்கணும்? இதுதான் மூமினுடைய பண்பு. பசுமையான முறையில் இருக்கணும், கம்பீரமான முறையில் இருக்கணும்டா என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்கணுமே. இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்கணுமே. நான் அல்லாஹ்வுடைய படைப்பல்லவா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை அல்லவா? இந்த உலகத்திலே அல்லாஹ் ஹராத்தையும் ஹலாலையும் யாருக்காக பிரித்து காட்டினான்? இந்த உலகத்திலே ஹராமான உணவு இது, ஹராமான உணவு பானம் இது, ஹலாலான வாழ்க்கை இது, இது ரெண்டு பாதையும் யாருக்குரியது? இந்த இபாதத்தெல்லாம் யாருக்குரியது? இந்த ஐங்கால தொழுகை எல்லாம் யாருக்குரியது? இந்த ஐங்கால தொழுகை எல்லாம் யாருக்குரியது? இங்கே கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பள்ளிவாசலும் யாருக்குரியது? இந்த ஜும்மா பள்ளிவாசல் யாருக்குரியது என்று பார்த்தா இதெல்லாம் யாருக்குரியது? முஸ்லிம்களுக்குரியது, மூமின்களுக்குரியது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இந்த அடியார்களுக்குரியது. இந்த அடியார்களை மீறி நடந்தால், இந்த அடியார்களை அல்லாஹ்வை மறந்து நடந்தால், இந்த அடியார்களை மன்னரையை மறந்து வாழ்ந்தால் எப்படியப்பா இந்த உலகத்துல எங்களை பார்த்து, இந்த முஸ்லிமை பார்த்து, இந்த முஸ்லிம் உம்மத்தை பார்த்து அடுத்தவர்கள் எப்படிப்பா இஸ்லாத்தை கவர்வார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், இஸ்லாத்தை படிப்பார்கள்? அன்பான ஈமானி உறவுகளே, இது மாத்திரம் கிடையாது, இது மாத்திரம் கிடையாது. இன்னும் ஒரு உதாரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டினாங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து நடக்கக்கூடிய மனிதனுக்கும் ரெண்டு உதாரணம். எப்படி? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மனிதனுக்கும்
அல்லாஹ்வை மறுத்து மாறு செய்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதனுக்கும் ரசூலுல்லாஹ் உதாரணம் ஒன்று காட்டினாங்க. இந்த செய்தியை நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. எப்படி? ஒரு கப்பலில் 2 கூட்டம் பயணிக்க போகுது. ஒரு கப்பல்ல 2 கூட்டம் பயணிக்க போகுது. இப்ப சீட்டு குலுக்கி போடுறாங்க. அந்த கப்பல்ல மேல் தட்டு ஒன்று இருக்கு, கீழ்த்தட்டு ஒன்று இருக்கு. இப்ப குலுக்கி போட்ட உடனே மேல் தட்டுல யாரு பயணம் செய்யறது, கீழ்த்தட்டுல யாரு பயணம் செய்யறது என்று முடிவு வரும். அதே மாதிரி முடிவு வந்துட்டு மேல் தட்டுல ஒரு ஆக்களும் கீழ்த்தட்டுல ஒரு சமூகமும் பயணம் செய்யறாங்க. இப்ப பயணம் செய்துட்டு போகும்போது கப்பல்ல கடல்ல போகும்போது தண்ணீர் தாகம் எடுக்குது. எப்படி ரசூலுல்லாஹ் உதாரணம் காட்டுறாங்கன்னு பாருங்க. தண்ணீர் தாகம் எடுத்த உடனே கீழ்த்தட்டுல உள்ளாக்கள் யோசிக்கிறாங்க. அவங்களோட சிந்தனை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவா சொல்றாங்க. பாருங்க, கீழ்த்தட்டுல இருக்கிறார்களுக்கு தண்ணி தாகம் ஏற்படுது. இப்ப தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டி தண்ணீர் வேணும்டா மேல் தட்டுல உள்ளாக்கள்கிட்ட தான் போகணும். மேல் தட்டுல இருக்கிறவங்கள்ட்ட தான் போகணும். அவங்கள்ட்ட போறது இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சஞ்சலம், அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே என்ற ஒரு சஞ்சலம். இப்ப இந்த நேரத்துல கீழ்த்தட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஆலோசனை செய்யறாங்க. நாங்க தானே கடலுக்கு மேல இருக்கிறோம், தண்ணீருக்கு மேல தானே நாங்க இருக்கிறோம். இந்த கப்பல்ல ஒரு ஓட்டைய போட்டா தண்ணி தானா வருது. கப்பல்ல ஒரு ஓட்டைய போட்டா தண்ணி தானா வருது என்று பார்த்தா இவங்க கப்பல்ல ஓட்டைய போட்டா தண்ணி வந்துடும். கடைசியில என்ன நிலைமை? கீழ்த்தட்டுல இருக்கிறவங்களும் மேல்தட்டுல இருக்கிறவங்களும் மொத்தமா கடலுக்குள்ள மூழ்க வேண்டியதுதான். அப்ப இதுல என்ன நிலப்பாடு? மேல்தட்டுல உள்ளவங்க தண்ணீரை கொடுக்கணும், இவங்க அந்த காரியத்தை விட்டு இவங்களை தடுக்கணும். தடுத்தா 2 பேரும் காப்பாற்றப்படுவாங்க. இல்லையா பார்த்துட்டு நீ ஓட்டைய போடுறியா, மேல உள்ளவங்க நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இருந்தா இறுதியாக கீழ்த்தட்டும் மேல்தட்டும் ஒட்டுமொத்தமாக கடலிலே மூழ்கடிக்கப்படும். அப்ப இந்த உதாரணம் ரசூலுல்லாஹ் எப்படி காட்டினாங்கப்பா, எப்படி காட்டிருக்காங்க. அவன் தொலை வராட்டி எனக்கு என்ன, அவன் நோம்பு முடி காட்டி அவன் எனக்கு என்ன, அவன் ஹராத்துல கிடக்கிறான் எனக்கு என்ன. மன்ற ஆமின்கும் முன்கரன் ஃபல் யுகையிர் பியதி, கையால தடுங்க, ஏலாதா நாவால சொல்லுங்க, அதுக்கும் ஏலாதா விட்டுட்டு விலகுங்க. அதுதான் ஈமான் அடிக்கட்டம். ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்க. தண்ட வாழ்க்கை தண்ட குடும்பம் என்று மாத்திரம் பார்க்க கூடாது. அவன் பள்ளிக்கு வரமாட்டிக்கான், ஏன் வரமாட்டிக்கான்? ஜும்மாவுக்கு வரமாட்டிக்கான், ஏன் வரமாட்டிக்கான்? அல்லாஹ் நினைத்து பார்க்க மாட்டிக்கான், ஏன் நினைத்து பார்க்க மாட்டிருக்கான் என்று நாங்களும் விசாரிக்கணும். நாங்களும் அடுத்தவர்களை திருத்தக்கூடிய உறவுகளாக மாறணும். அன்பான ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இங்க ரசூலுல்லாஹ்வோட முன்மாதிரி ஏராளம் இருக்குது. கடைசியாக இன்னும் ஒரு விடயத்தை கூறி நிறைவு செய்கிறேன். ஏனென்றா பேச போனா ரசூலுல்லாஹ்வோட முன்மாதிரி, ரசூலுல்லாஹ்வோட வழிகாட்டல் என்று தலையங்கத்தை எடுத்தாலே பேசிக்கொண்டே போகலாம். இறுதியாக ஒரு விடயம், ரசூலுல்லாஹ் ஒரு பாதை ஓரமாக நடந்து போறாங்க. போகும்போது ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி ஒரு கடுமையான சுமையோடு நடந்துட்டு போறாங்க. தள்ளாடி போறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த சுமையை வாங்கி ரசூலுல்லாஹ் சுமந்துட்டு அந்த பாட்டியோட அந்த மூதாட்டியோட சேர்ந்து நடந்து போறாங்க. போகும்போது அந்த மூதாட்டி பேசுறாங்க. யார பத்தி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி அந்த அளவுக்கு கடுமையான வார்த்தை பிரயோகங்கள். முகம்மது என்ற ஒருவன் வந்திருக்கிறானாம், அவன் தூதராமாம், அவன் இந்த மனித சமூகத்தை வழிகெடுக்கிறானாம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி இல்லாத பொல்லாத விடயங்கள் எல்லாம் பேசுறாங்க. அவங்களுக்கு எதெல்லாம் கேள்விப்பட்டாங்களோ எல்லாவற்றையும் பேசுறாங்க. பேசி போறாங்க. இறுதியாக அந்த மூதாட்டி போக வேண்டிய இடம் வந்துட்டு அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா பொருளையும் அந்த மூதாட்டிட்ட கொடுத்துட்டு போறாங்க. போகும்போது அந்த மூதாட்டி கேட்கிறாள், நீ யாரப்பா, நீ யாரு என்று கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவ்வளவு நேரம் நீங்க யார பத்தி தப்பா பேசுனீங்களோ, இவ்வளவு நேரம் யார பத்தி மிக கேவலமாக பேசுனீங்களோ அந்த மனிதர் நான் தான். அந்த மனிதர்
நான் தான். இறுதியாக அந்த மூதாட்டி என்ன செய்கிறாள்? இஸ்லாத்தின் பக்கம் வருகிறாள். அன்பான ஈமானிய உறவுகளே, ஒரு தலைவர், ஒரு முன்மாதிரி, ஒரு பொறுமை காத்த காரணத்தினால் ஒரு மூதாட்டி இஸ்லாத்தின் பக்கம் வந்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு எங்களோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முன்மாதிரி மேலோங்கி கொண்டே போகுது. அது மாத்திரம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு களவெடுத்த பிரச்சனை ரசூலுல்லாஹ் சபைக்கு வருது. அந்த நேரத்திலே அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டனையை நிறைவேற்ற மாட்டார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமா பின்த் முஹம்மதே திருடி இருந்தாலும் அவளுடைய கரத்தை நான் வெட்டி இருப்பேன் என்று ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொன்னார்கள். இதுதான் ஒரு தலைவருடைய முன்மாதிரி என்பதை நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டிய விடயத்தில் இருக்கிறோம். அன்பான ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி ஜும்மாவுக்கு வருகின்ற விடயமாக இருக்கலாம், தொழுகைக்கு வரக்கூடிய விடயமாக இருக்கலாம், நோன்பு நோக்கக்கூடிய விடயமாக இருக்கலாம். இப்படி எல்லா விடயத்திலையும் ரசூலுல்லாஹ்வோட முன்மாதிரியை காட்டி தந்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வோட வழிகாட்டியை காட்டி தந்திருக்கிறாங்க. இப்படி எல்லா வழிகாட்டலையும் எல்லா முன்னுதாரணத்தையும் எங்களோட ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கும்போது நாங்க எல்லாவற்றையும் மறுத்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க யோசிக்கணும், ஒண்ட மாத்திரம் யோசிச்சுட்டு இந்த இடத்தை விட்டு நாங்க போகணும். எந்த உசுறு அல்லாஹ் எடுத்துட்டாண்டா, எந்த உசுர அல்லாஹ் எடுத்துட்டாண்டா, நீங்க எல்லாம் சுவர்க்கம் வைத்துருவோமா? நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், எல்லாரும் சுவர்க்கம் வைத்துருவோமா? இந்த நிலைமையிலே நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு தடவை யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ் பற்றி யோசிக்க மாட்டிருக்கிறோம், ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வர மாட்டிருக்கிறோம், ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வந்து பள்ளியில இருக்க மாட்டிருக்கிறோம். என்னப்பா ஒரு முஸ்லிம் சமூகத்துல முன்மாதிரி இதுவா? முன்மாதிரி ஒரு முஸ்லிம் சமூகத்துல வழிகாட்டல் இதுவா ரசூலுல்லாஹ் காட்டிய எழுப்பிய ஒரு முஸ்லிம் உம்மத்துடைய வளர்ச்சி? கிடையாது. ரசூலுல்லாஹ் இறுதியாக ஒரு விடயத்தை கூறி நிறைவு செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ருடைய யுத்தம், அந்த யுத்தத்துல வெறுமனே 313 சஹாபா தோழர்கள், ஈமானுடைய உறுதி இருந்தது, பணபலம் இல்ல, ஆயுத பலம் இல்ல, ஈமானுடைய உறுதி மாத்திரம் இருந்தது. அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, கடைசி கட்டம் 7வது, அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், வெறுமனே 313 சஹாபா தோழர்கள் இருக்கிறாங்க, இந்த மனிதர்களையும் இந்த சஹாபா தோழர்களையும் நீ காப்பாற்றவில்லை என்றால், நீ அழித்து விட்டாய் என்றால், இந்த சமூகத்திலே, இந்த உலகத்திலே இந்த மார்க்கம் மேலங்குவதற்கு, எழுச்சி வருவதற்கு வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வோட உதவி வந்துச்சா இல்லையா? அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் துவா கேட்டு கஷ்டப்பட்டு இந்த சமூகத்தில ஒரு இஸ்லாத்தை எழுப்பி விட்டு போன ரசூலுல்லாஹ் நாங்க எந்த அளவுக்கு உண்மையான ஒரு மூமினாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நானும் நீங்களும் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பான ஈமானிய உறவுகளே, சென்ற காலம் சென்று விட்டது. இனி வருகின்ற காலங்களாவது சரி, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவனாக, அல்லாஹுக்கு கட்டுப்பட நடக்கக்கூடிய அடியானாக மாறி இந்த உலகத்திலே நானும் நீங்களும் மாறுவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அகீமுஸ் ஸலாம்.